கர்மேல் பர்வதம் மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துலதான் எலியா கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நிரூபித்தார். கர்மேல்னு என்ன சொன்னேன்? அறுவடை. அங்கே 2 விதமான அறுவடை நடக்கிறது. ஒண்ணு பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுடைய அறுவடை, 2வது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய அறுவடை. அதை செய்யறதுக்காக தான் கர்த்தர் கர்மேல் பர்வதத்திலே அவர்களை கூடி வரும்படி செய்தார். வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவர்களுடைய சத்துருக்களை கூடி வர செய்வார், கர்த்தரை இழுத்து கொண்டு வருவார். இப்ப கர்மேல் பர்வதத்தில முழு இஸ்ரவேலரும் கூடியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்க, இன்னொரு பக்கம் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஆகா. இங்க 2 பேர்த்துக்கு நடுவுல எலியா நின்றுட்டு இருக்கிறார். அவங்களுடைய செக்ஷன், அவங்களுடைய டைம் முடிஞ்சது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோமானால், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 850 பேரும் 28 வாசிக்கிறேன். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மற்றும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக் கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அவங்க டைம் முடிஞ்சிடுச்சு. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு உத்தரவு பாகால் கிட்ட இருந்து வரல. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பாகால் தான் வானத்துக்கு அதிபதி, பனிக்கும் மழைக்கும் அவன்தான் அதிபதின்னு சொல்லி முழு இஸ்ரவேலர்களுக்குள்ளும் துர்உபதேசத்தை அவர்கள் பரப்பினார்கள். அந்த துர்உபதேசத்துல விழுந்தவங்க கர்த்தரை விட்டுட்டு போயிட்டாங்க. உபதேசம் ரொம்ப முக்கியம். அதனால எல்லா துர்உபதேசத்துக்கும் ஒரு முடிவை எலியா அங்கே கர்மேல் பர்வதத்துல கொண்டு வர்றார். அவங்களுடைய டைம் முடிஞ்சது. இப்ப எலியாவின் வேலை வந்து விட்டது. சொல்லுங்க, இது என்னுடைய நாள், இது என்னுடைய காலம், இந்த நாள் என்னுடைய நாள். பாருங்க, மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்தி பலி நேரம். இந்த 3 காரியத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். 1 பலிபீடம், 2 அந்தி பலி, 3வது அக்கினி. இந்த 3 காரியத்தையும் எலியா எப்படி சப்பனிடுகிறார் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது அவர் என்ன செஞ்சார் பாருங்க, 30வது வசனத்துல, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். கர்த்தருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு போனதுக்கு காரணம் ஆகாபும் ஏசபேலும். ஏசபேலுடைய தீர்க்கதரிசிகள். கவனிங்க, இஸ்ரவேலுக்குள்ள கர்த்தருடைய பலிபீடம் இல்லை. அடிக்கடிக்கா சொல்றாரு பாருங்க, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக. இஸ்ரவேலுங்கிற தாங்கள் இஸ்ரவேலர்கள் என்பதை அவர்கள் மறந்தார்கள். கர்த்தருடைய பலிபீடத்தை அவர்கள் தகர்த்தார்கள். அடுத்த வார்த்தை சொல்றது, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்கதான இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். இப்ப எலியா என்னென்னலாம் செஞ்சாரோ அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இல்லை. இஸ்ரவேலர்களுக்குள்ள கர்த்தருடைய பலிபீடம் இல்லை. இஸ்ரவேலர்கள் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அதனாலதான் சொல்றார், இஸ்ரவேல் என்னும் பேர் உனக்கு உண்டாகட்டும் சொல்லி. அடுத்தது, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இல்லை. 12 கற்களை எடுத்தார்.
இவருடைய நாட்கள்ல 12 கோத்திரமும் 2ஆ பிரிஞ்சிருச்சு. 10 கோத்திரம் வடக்கு பக்கமா போயிருச்சு, 2 கோத்திரம் தெற்கு பக்கமா போயிருச்சு. அந்த 10 கோத்திரம் வடக்கு பக்கமா போச்சு இல்லையா, அது சமாரியா என்கிற அந்த சிட்டிய தலைநகரா வச்சு இஸ்ரவேல் என்னும் பேரை அது தரித்து கொண்டது. தெற்க போன 2 கோத்திரம், யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் யூதேயா அப்படின்னு உருவெடுத்துச்சு. இப்ப எலியாவினுடைய நாட்கள்ல 2 தேசமா பிரிஞ்சிருந்துச்சு. அதனால எலியா என்ன செஞ்சார்னா, அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை ஒன்று சேர்த்தார். நீ தனித்தனியா கிடையாது, இஸ்ரவேல் என்னும் பேர் உனக்கு உண்டாயிருக்கட்டும். அந்த 12 கோத்திரத்தையும் ஒன்று சேர்த்தார். அப்ப ஒன்று சேர்ப்பது, ஒருமனப்படுத்துவது ரொம்ப முக்கியம். பலிபீடம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, நீங்கள் ஒப்புரவாக வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகிறது. பலிபீடம் ஒப்புரவாக்குதலின் அடையாளம். முதல்ல கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி தேவனை ஆராதித்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேர் நோவா. பலியை ஆரம்பித்தவர் கர்த்தர், பலிபீடத்தை கட்டி ஆராதித்தவன் நோவா. பலி ஆரம்பிச்சாரா? எங்க ஆரம்பிச்சாரு? ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிச்சிட்டார். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலகினார்கள், கர்த்தரை மீறினார்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை, ஆதலால் பாவத்தில் விழுந்தார்கள். அந்த பாவம் அவர்களை நிர்வாணமாக்கினது, கர்த்தருடைய மகிமையை அவர்களிடமிருந்து விலக்கினது. அந்த நிர்வாணத்தை மூடுவதற்கென்று கர்த்தரே அவர்களுக்கு ஒரு ஆடையை உண்டு பண்ணினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு தோல் ஆடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்தி விட்டார். அப்ப பலி, அங்க ஒரு ஆடு பலியாச்சு அவங்களுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு, அவங்களுடைய பாவத்தை மூடுறதுக்கு. அப்ப பலியை ஆரம்பித்து வைத்தவர் யார்? கர்த்தர். அதைத்தான் அப்படியே காப்பி அடிச்சு ஆபேல் செஞ்சார். காயின் அப்படி செய்யல, ஆபேல் கர்த்தரை அப்படியே காப்பி அடிச்சார். கர்த்தர் என்ன செஞ்சாரோ அதை அப்படியே செஞ்சார். அதனாலதான் கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையும் பலியையும் அங்கீகரித்தார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்ச இந்த பலி சிலுவை வரைக்கும் தொடர்ந்தது. அப்ப கர்த்தரோடு கூட ஒப்புரவாகிறதுக்கு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் பலி. அந்த பலியை பீடத்தின் மேல் ஏற்றி கர்த்தரோடு கூட ஒப்புரவானார்கள் ஜனங்கள். அதனாலதான் பலி பீடம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வந்துச்சு. அல்லேலூயா. தேவனிடத்துல நெருங்கணும்னா பலி செலுத்து. ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அதனால தேவனே ஏற்படுத்தின ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் இந்த பலி செலுத்துது. அல்லேலூயா. அடுத்தது, ஆபேலுக்கு அப்புறம் நோவா பலிபீடம் கட்டி தேவனுக்கு பலி செலுத்தினார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார். ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கர்த்தருக்கென்று பலிபீடம் கட்டி தேவனை ஆராதித்து வந்தது வழக்கமாயிருந்தது. இப்ப எலியாவின் நாட்களிலே கர்த்தருக்கு பலிபீடம் இல்லை, பாகாலுக்கு பலிபீடங்களை அவர்கள் கட்டினார்கள் என்று எழுதப்பட்டது. கர்த்தருடைய பலிபீடம் என்னாச்சு? கர்த்தருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டது. இந்த 10 கோத்திரமும் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேல்னு ஒரு பேர் எடுத்துச்சு இல்லையா வடக்கே, அங்கதான் கர்மேலுங்கிற பர்வதம் இருக்கிறது, வடக்கதான் இருக்கு. அந்த இடத்துல அந்த 10 கோத்திரத்தை வழி நடத்துறதுக்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி தான் எலியா தீர்க்கதரிசி. வடக்கே தேவாலயம் இல்ல, தெற்கதான் தேவாலயம் இருக்குது. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, சாலமோனுக்கு பிறகு யெரொபெயாம் என்கிற ராஜா என்ன செஞ்சார்னா, பொற்கன்று குட்டியை உண்டாக்கி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுத்து கட்டிச்சார். அந்த 10 கோத்திரத்தை உள்ளடக்கி இஸ்ரவேல், அந்த இஸ்ரவேல ஆட்சி செஞ்சவங்க ஏறாக்குறைய 19 ராஜாக்கள். அந்த 19 ராஜாக்கள்ல ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை, ஒருத்தன் கூட
நல்லவன். யூதேயாவை ஆட்சி செய்தவர்கள் ஏறக்குறை 20 ராஜாக்கள். அதுல 4 பேர் நல்லவங்களா இருந்தாங்க. அதனாலதான் அந்த தேசம் இஸ்ரவேல் முன்னாடியே சிறை கொண்டு போகப்பட்டது. அந்த 4 நல்லவங்க இருந்ததுனால யூதேயா மேல படையெடுப்பு வரல. அல்லேலூயா. ஏன்னா அவங்க தேவாலயத்தை பாதுகாத்தார். எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலய கதவை திறந்து வைத்தார். மிகப்பெரிய பஸ்காவை கொண்டாடினார். கர்த்தர் அதுல என்ன பண்ணாரு? மன மகிழ்ச்சி அடைந்தார். கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிப்பதற்கு வந்தார். அப்போ எலியாவினுடைய நாட்கள்ல பலிபீடம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, 12 கோத்திரமும் பிரிந்திருந்தது. இதெல்லாத்துக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ண வேண்டும் என்று எலியா என்ன செஞ்சார்னா கர்மேல் பர்வதத்துல எல்லாரையும் கூடி வர செய்தார். அல்லேலூயா. 12 கற்களை எடுத்து கட்டினார். பலிபீடம் 12 கற்களால் கட்டப்பட்டது, எல்லாராலும் கட்டப்பட்டது. பலிபீடம் எதை காட்டுகிறது? நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். இந்த 2 கோத்திரமும் 10 2 பிரிஞ்சிருந்தது இல்லையா? இந்த 2ஐயும் ஒன்று சேர்க்கிறார், ஒப்புரவுப்படுத்துகிறார். அப்போ ஒப்புரவாக்குதலின் அடையாளம் தான் பலிபீடம். தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில ஒப்புரவு, மனிதர்களுக்கும் இடையில ஒப்புரவு. அந்த ஒப்புரவாகுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதைத்தான் என்ன சொன்னார்னா இயேசு மலை பிரசங்கத்துல, உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டானால் உன் காணிக்கை என்ன பண்ணு, பலிபீடத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அவங்ககிட்ட போய் ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் கொண்டு பலி செலுத்துன்னு சொன்னார். அப்ப பலிபீடம் எதை அடையாளப்படுத்துகிறது? ஒப்புரவாக்குதலை அடையாளப்படுத்துகிறது. இப்ப ஒப்புரவாகிறார். எலியா என்ன பண்றாரு? ஜனங்களுக்காக தேவனோடு கூட ஒப்புரவாகும் பொருட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப பலிபீடம் என்பது ரொம்ப முக்கியம். நோவா பலிபீடம் கட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது பதிவு செய்யப்பட்டதுன்னா நோவா பலிபீடம் கட்டினார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21, 20 ஆகிய வசனங்களை வாசிச்சீங்கன்னா, ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா என்ன செஞ்சார்னா பலிபீடம் கட்டி சுத்தமான பறவைகளை கொண்டு மிருகங்களை கொண்டு பலி செலுத்தி தேவனுடைய மனதை குளிர பண்ணினார். பலி செலுத்துறதுங்கிறது நோவா ஆரம்பித்து வைத்தது. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் முழு உலகமும் பலி செலுத்துதலை கொண்டாடுகிறது. எந்த மதத்துல போய் பாருங்க, அவங்க பலி செலுத்துவாங்க. அல்லேலூயா. ஏன்னா நோவா வழியாய் அவர்கள் எல்லாரும் வந்தாங்க. நோவாவுக்கு 3 குமாரர்கள், சேம், காம், யாப்பேத். இவர்கள் மூலமா தான் தேசங்கள் பகுக்கப்பட்டது. இவர்கள் மூலம்தான் உலகமே உண்டானது. அல்லேலூயா. அப்ப நோவா ஆரம்பித்த அந்த பலிபீடம் கிறிஸ்து வரைக்கும் தொடர்ந்து வந்தது. தேவன் தான் ஆரம்பித்தார், அதை நோவா கடைபிடிச்சார். அப்ப நோவா மூலமா முழு உலகத்துக்கும் அது ஸ்ப்ரெட் ஆச்சு. என்ன சொல்லுது பலிபீடம்? பலிபீடம் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை சொல்லுகிறது. நமக்காக ஒருவர் பலியாக வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் பலிபீடம் கட்டினார்கள். நம் இந்திய தேசத்திலும் பலிபீடம் இருக்கும். எல்லா கோயிலும் போய் பாருங்க. பலிபீடம் இருக்கும், பலி இருக்காது. பலிபீடம் இருக்கும், பலி இருக்காது. பொற்கன்று குட்டி இருக்கும், கண்ணுக்குட்டி இருக்குதா? இதெல்லாம் யெரொபெயாமின் நாட்கள்ல வந்தது. அல்லேலூயா. ஏன் பலி செலுத்துறது இல்ல? சைவ வைணவத்துல இன்னும் பலி செலுத்துறது இல்லை. ஏன் பலி செலுத்துறதுலன்னு போய் கேளுங்க, அவங்க கிட்ட அதுல பதில் இல்லை. ஆனால் பரிசுத்த வேதம் பதில் சொல்லுகிறது. அல்லேலூயா. பலி யாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிற கிறிஸ்து, அவர்தான் பலி. பலிபீடம் எது? பலிபீடம் அவர் சுமந்து சென்ற சிலுவை, அதுதான் பலிபீடம். அந்த பலிபீடத்திலே தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிற கிறிஸ்து பலியானதுக்கு பிறகு பலி செலுத்துதல் நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா.